நதிகளில் சிறந்தது பாகீரதி, மரங்களில் சிறந்தது கற்பகத்தரு, பசுக்களில் சிறந்தது காமதேனு, யானைகளில் சிறந்தது ஐராவதம், கடல்களில் சிறந்தது திருப்பார்கடல், மலைகளில் சிறந்தது கைலாயம், அதுபோல் விரதங்களில் சிறந்தது சிவராத்திரி. சக்தி விரதங்களில் சிறந்தது நவராத்திரி என்பது போல் சிவ விரதங்களில் சிறந்தது சிவராத்திரி. மாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வருவதே இந்த சிவராத்திரி. அண்ட சராசரங்களும் இறைவன் சிவனிடத்தில் ஒடுங்கிய முகூர்த்த நாள் இந்த சிவராத்திரி. சிருஷ்டிக்கு முன்பு தன்னிடம் லயமாகி கிடக்கும் சகல ஜீவராசிகளையும் படைக்க விரும்பிய பரமன் லிங்கமாக தோன்றும் நாளே சிவராத்திரி. அன்றைய தினம் எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம், எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவஸ்வரூபம். சிவனை தவிர வேறு எந்த வஸ்துவும் இல்லை. அன்று கருணையே உருவான தேவி பார்வதி நமக்காக சிவபூஜை செய்த நாளே சிவராத்திரி. உலக முடிவு காலத்தில், ஊழிக்காலம் அல்லது கற்பாந்த காலத்தில் உலக உயிர்கள் பிரளயத்தினால் மடிய அந்த இரவு பொழுதில் அன்னை உமாதேவியார் சிவனை பூஜித்து அருளை பெற்றதோடு, இரவு பொழுதில் அன்று சுத்த உபவாசம் இருந்து இரவு கண் விழித்து 4 கால பூஜை செய்பவருக்கு முக்தி தர வேண்டும் என வரம் பெற்ற நாளே சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவமூர்த்தியின் திரிநேத்திரங்களையும், அதாவது 3 கண்களையும் மூட, இதனால் உலகங்கள் இருள ஜீவராசிகள் செய்வதறியாது திகைத்து நின்ற வேளையில் 11 உருத்திரர்களும் திருவிடைமருதூர் சென்று சிவனை வணங்கிய இரவு காலம் சிவராத்திரி. அடிமுடி காண ஒண்ணாதவனாகிய ஈசன் சிவபெருமான், விஷ்ணு பிரம்மன் இருவருக்கும் லிங்க வடிவில் அனற்பிழம்பாய் காட்சியளித்த இரவே சிவராத்திரி. அத்தியந்த பிரியமுள்ள ராத்திரி சிவராத்திரி, மங்களகரமான ராத்திரி மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்கு உரிய பல விசேஷ அம்சங்கள் அமைந்து விளங்கும் நாளானபடியால் சிவராத்திரி என்றும் பெயராயிற்று. சமஸ்த ஜீவராசிகளுக்கும் அடைக்கலமாயிருக்கும் ஈசனுடைய திருநாளே மகா சிவராத்திரி என்னும் நன்னாள். ஜோதிலிங்கமாக ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக பரமசிவன் உற்பவித்த இரவே சிவராத்திரி. உலகை அழிக்க இருந்த ஆலகால விஷத்தை விழுங்கி உலகை காத்த தியோகேசனை தேவர்கள் போற்றி துதித்த காலமே சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. சிவனிடம் பிரபஞ்சம் ஒடுங்கிய நாளே சிவராத்திரி. உலகம் ஒடுங்கிய ஒரு பிரளயத்தில் நாம் சிவமாக மங்களமாக இருப்பதற்காக பூஜித்த தினமே சிவராத்திரி. சிவராத்திரி என்றால் சிவமான இரவு, ஒளிமயமான இரவு, இன்பம் தரும் இரவு, மங்களகரமான இரவு என்று பலவிதமாக கூறப்படுகிறது. சிவராத்திரி என்பது சிவனுடைய ராத்திரி, சிவமான ராத்திரி, சிவனை அர்ச்சிக்கும் ராத்திரி, சிவனுக்கு பிரியமுள்ள ராத்திரி என்று பல்வேறு அர்த்தங்களை தருகிறது. பஞ்சாட்சரம் ஒலிக்கும் மங்கள ராத்திரி, அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும் ராத்திரி, தேவர்களும் முனிவர்களும் வணங்கித் தொழும் ஒப்பற்ற ராத்திரி என பலவிதமாக சிறப்பித்து கூறப்படும் இந்த சிவராத்திரியானது மாசி மகம் கிருஷ்ணபட்சம் சதுர்தசி திதி திருவோணம் நட்சத்திரம் கூடிய புண்ணிய தினத்தன்று கொண்டாடப்படுகின்றது. சிவராத்திரி அன்று இரவு கடைசி 14 நாழிகை, அதாவது 5:36 லிங்கோத்பவ காலம். சிவபெருமான் லிங்கோத்பவராக திருவுருக்கொண்டு அருள்பாலித்த நன்னேரம் இது. லிங்கோத்பவ மூர்த்தி என்பது பரமேஸ்வரனுடைய 64 மூர்த்திகளுள் ஒன்று. ஆதித்யமற்ற, அதாவது அடிமுடி எல்லை காணாத வஸ்து, சிருஷ்டி பரிபாலனம் அனைத்தையும் கடந்த வஸ்து என்பது இதற்கு பொருள். சகல பிரம்மாண்டமும் லிங்கம்தான். லிங்கம் என்றாலே அடையாளம் என்று பொருள். உலகம் மற்றும் உலகத்துக்கான பரம்பொருள் இவை இரண்டும் வேறல்ல, ஒன்று என்பதை எடுத்து காட்டுவதே சிவலிங்கம். சிவராத்திரி அன்று உபவாசம் இருப்பது மிகவும் சிறந்த பலனை தரும். உபவாசம் என்றால் இறைவனது உணர்வில் ஒன்றி இருப்பது. கலியுகத்தில் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி இரவில் நான் அனைத்து சிவலிங்க விக்கிரகங்களிலும் பிரசன்னமாயிருந்து வழிபடும் பக்தர்களின் அனைத்து பாவங்களையும் விளக்குகிறேன் என்று சிவபெருமான் சொன்னதாக ஸ்கந்த புராணம் விளக்குகிறது. சடங்குகளுடன் கூடிய ஸ்நானம் மற்றும் தூபதீப நைவேத்தியம் ஆகியவற்றை செய்வதை விட சிவராத்திரி அன்று பக்தர்கள் உபவாசம் இருப்பதுதான் சாலச் சிறந்தது என்கிறார்கள். மிகவும் புராதனமான சிவலிங்க ஆராதனை செய்து இவ்விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தால் அவர்களுடைய 21 சந்ததிகளும் நன்மை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது.
விரதம் அனுஷ்டிப்போர் சிவாலயம் சென்று 4 கால சாமங்களிலும் சிவனை வழிபட்டு பூஜை, அபிஷேகம், அர்ச்சனை செய்து மறுநாள் தீர்த்தமாடி முடிந்தவரை அன்னதானம் செய்யலாம். இந்த 4 சாம பூஜைகள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் 4 அந்த கரணங்களை சிவன் திருவடியில் சமர்ப்பிப்பதை குறிப்பிடுகின்றது. இது புண்ணியம் தருவதோடு கோடி பாவங்களையும் அழிக்கும், சகல செல்வங்களும் பெருகும். 4 சாமங்களிலும் 16 வித அபிஷேகங்களை செய்து ஸ்ரீ ருத்ர மந்திரம் சொல்லி ஸ்ரீ ருத்ர சதி வில்வார்ச்சனை செய்து மிக மிக புண்ணியம் தருவதுடன் நோய்கள் நீங்கும், மனம் தெளியும், சகல நன்மைகளும் உண்டாகும். சதுர்தசி அன்று மனம் ஒடுங்கிய நிலையில் இருக்கும்போது செய்யும் ஜப தபங்களுக்கு அதிக வலிமை உண்டு. மகா சிவராத்திரி என்று கூறப்படும் இந்நாளன்று விரதம் இருப்பவர் சிவம் பதம் அடைவர். சிவராத்திரியில் மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி என பல வகை சிவராத்திரிகள் உள்ளன. இதில் மாசி மாத சிவராத்திரி மிகவும் மகத்துவம் நிறைந்தது. இந்நாளின் மகிமையை நந்திதேவர் எடுத்து உபதேசிக்க சூரியன், முருகப்பெருமான், மன்மதன், மயன், இந்திரன், சந்திரன், குபேரன், அக்னி ஆகியோர் அனுஷ்டித்து வரங்கள் பல பெற்றதாக வரலாறு. மகாவிஷ்ணு சிவராத்திரி விரதமிருந்து சக்ராயுதத்தையும் மகாலட்சுமியையும் பெற்றார். பிரம்மா சிவராத்திரி விரதமிருந்து சரஸ்வதியை பெற்றார். சிவராத்திரி விரதத்தை பார்வதி, ஆதிசேஷன், சரஸ்வதி தேவி ஆகியோர் அனுஷ்டித்துள்ளனர். கோடி பாவங்களை தீர்க்கவல்ல புனிதமான சிவராத்திரி அன்று படிக்க வேண்டிய சோஸ்திரங்கள்: சிவபுராணம், லிங்காஷ்டகம், சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம், நடராஜர் 10, கோளறு பதிகம், பரமசிவன் சோஸ்திரம் போன்றவைகள். சிவராத்திரியின் மகிமை பற்றி கூறும் நூல்கள்: ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம். சிவராத்திரி விரதத்தை உத்தியாயனம் செய்வோர்க்கு சகல சித்திகளும் கிட்டும், சகல சௌபாக்கியங்களும் பெருகும், புத்தி, முக்தி ஆகியவை கிடைக்கும். சிவராத்திரி விரதம் அனுஷ்டிப்போர்க்கு காசியில் முக்தி பெற்ற பலன் கிடைக்கும், நினைத்த காரியமும் நடக்கும். நமச்சிவாயும் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க.